சத்தங்கரிசி கண்ணுக்கு மேலே ஓட்டு அம்மனையே மூடிட்டு தண்ணி அம்மா ஆட்சிக்கு இந்த இங்கே பாருங்க இந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்துருக்கு. இந்த நிறைய கட்டுக்கட்டா நிறைய புது அம்மனோட கழுத்து வரைக்கும் தண்ணீர் நின்றது அப்படி சொல்லி சரித்திரமே கிடையாது. வற்றாப்பளை அம்மனுக்கே வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி தலைப்பகுதி வரைக்கும் அப்படியே வந்து தண்ணி போயிருந்தது. பூரா வரலாறு காணாத ஒரு புயல் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ உயரத்தில் வந்து தண்ணி போயிருந்திருக்கு. இந்த ஒரு பேரீச்ச மரமே வந்து விழுந்து கிடக்குது. மரத்துக்கு கீழே வச்சு தான் வந்து முள்ளு குத்துவாங்கலாம். இப்பட்ட புளிய மரத்தையே வந்து அடியோட சாய்ச்சி விட்டுருக்கு பாருங்க. வற்றாப்பளை அம்மனுக்கு நடந்த ஒரு கதி. வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜே. இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவில் வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்திற்கு முன்னால் இந்த வெள்ளப்பெருக்கு இருக்குது தானே, அதாவது இந்த டிட்வா புயல். ஸோ இந்த புயல் வந்து பொதுமக்களுக்கு மட்டுமே வந்து ஆபத்தை விளைவிக்கலை. வருஷா வருஷம் எத்தனையோ மக்களை பாதுகாத்து கொண்டு வந்து வற்றாப்பளை அம்மனை கூட வந்து விட்டு வைக்காமல் இந்த புயல் வந்து கோர தாண்டவம் ஆடி இருக்கு. இந்த வருடம் வற்றாப்பளை அம்மன் எவ்வருடமும் இதுவரைக்கும் நடக்காத ஒரு செயல் இந்த வருடம் புயலினால் வற்றாப்பளை அம்மனுக்கு நடந்திருக்குது. ஸோ அந்த காணொலிகள்லாம் வந்து தீவிரமாக வந்து வெளியில் பகிரப்பட்டிருந்தது. சோசியல் மீடியாக்களில் மற்ற ஊடகங்கள்லாம் வந்து வற்றாப்பளை அம்மனோட பற்றி நேரில் மூழ்கப்பட்டிருந்தது அப்படி சொல்லி வந்து வெளியில் வந்திருந்தது. அதுக்கப்புறமா மறுபடியும் இப்போ சாதாரணமாக பழைய நிலைமைக்கு வந்திருக்குது. ஆனால் இந்த சுற்று வட்டாரத்தில் வற்றாப்பளையில் பல சேதங்களை வந்து ஏற்படுத்திட்டு தான் இந்த புயல் வந்து வெளியில் போயிருந்துக்கு. ஸோ அது என்னென்ன விளைவுகளை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது இந்த ஆலயத்திலோ இந்த ஆலயம் சார்ந்து அண்ட் இந்த வற்றாப்பளை பகுதியில் வந்து வெள்ளத்தினால் என்னெல்லாம் சேதமாக இருக்குது அப்படிங்கிறத தான் முழுக்க முழுக்க காண்பிக்க போகிறோம். ஸோ காணொலியை முழுமையாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது கோயிலுக்கு போகக்கூடிய மெயின் ரோடே வந்து இதுதான். இந்த பக்கங்களில் இருக்கிற வயல் காணிகள் எல்லாமே வந்து முற்றாக சேதமடைஞ்சிருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பனை மட்டைகள் அந்த பனை மர குத்திகள் எல்லாத்தையும் வந்து இழுத்து கொண்டு எப்படி போட்டு வச்சுருக்குன்னு சொல்லி அவ்வளோ வேகமாக வந்து இழுத்து கொண்டு இந்த தண்ணிகள்லாம் வந்து அப்படியே நந்தி கடலில் கொண்டு போய் இறுதியாக சேர்க்கும். இந்த தண்ணியெல்லாம் அப்படியே நந்தி கடலில் வந்து வட்டுவாகலால் போய் கடைசியாக கடலில் கலக்கக்கூடிய நிலை தான் வந்து இங்கே. இந்த வேலிகளை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உயரத்தால் வந்து தண்ணிகள் போயிருக்கு அப்படி சொல்லி. அப்போ இதால் ரோடால் போகும்போது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே நெஞ்சளவுக்குள்ள வந்து தண்ணி வந்துருக்குன்னு சொன்னால் அந்த அதோட உயரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அமைதியாக கிடக்குது. ஆனால் அந்த கோயில் திருவிழா டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த ரோடு முழுக்க வந்து ஆட்களை தான் இருப்பாங்க. அவ்வளோ பேர் ஆட்கள் இருப்பாங்க. ஸோ இந்த ஏரியா முழுக்கதுமே வந்து பார்க்கிங் பிளேஸாக வந்து இருக்குது. இந்த ஏரியாவெலாம் வந்து இப்போ ஆட்களோட நடமாட்டமே இல்லாத அளவுக்கு உறைஞ்சி போயிருக்கு. ஏன்னா அந்த தண்ணி போகக்கூடிய போக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண மழைக்கு தண்ணி போகக்கூடிய மாதிரி தான் வந்து சரி கட்டியிருக்காங்க. இந்த அளவுக்குலாம் உயரமாக தண்ணி வரும் அப்படி சொல்லி யாரும் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ வந்து அடுத்ததாக இது நடக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இதெல்லாம் மாற்றியலைன்னு சொன்னால் அந்தளவுக்கு தண்ணியோட பாதிப்பு வராத அளவுக்கு உயர்த்துன்னு சொன்னால் இது முழுக்க அந்தளவுக்கு மண்கள் வந்து நிரப்பணும். ஆனால் அது முடியாத ஒரு காரியம். இங்கே அறிவித்தல் போர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆலயத்திற்கு செல்வோர் மட்டும் இவ்வீதியை பாவிக்கவும், இவ்வீதியை பாவிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. மற்றும்படி பாவிக்க தடை செய்யப்பட்டுள்ளது. கோயிலுக்கு போகிறதா இருந்தால் மட்டும் நம்ம இந்த வீதியால் போகலாம். தண்ணிகள்லாம் இப்போ தேங்கி நின்று கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிக்கொண்டிருக்கு. அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பக்கத்துலலாம் வந்து தண்ணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிக்கொண்டிருக்குது. ஸோ ஆத்தோரம் இருக்க வேண்டிய தோணிகள் எல்லாமே வந்து இங்கே கொண்டு கரை சேர்த்து வச்சுருக்காங்க பாதுகாப்புக்காக வேண்டி. இப்போ இது போகிற வழியாக இருந்தாலும் இந்த சைட்டில் வந்து நெட் அடிச்சு விட்ருக்காங்க. இதை நார்மலாக பார்க்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு சொல்லி தெரியாது. இப்போ நான் ஜூமிங்கில் காண்பிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு உயரமாக வந்து இந்த தண்ணி போயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். அந்த அதில் புட்கள் வந்து சிக்கியிருக்கு தானே, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த புட்கள் சிக்கி இருக்கிற உயரத்துக்கு வந்து போயிருக்கு. ஸோ அதை ஜூமிங்கை குறைச்சா அது எந்த அளவுக்கு உயரம்ன்றதை பாருங்கள். இது முழுக்கதுமே வந்து இந்த ஏரியா முழுவதுமாகவே வந்து தண்ணிகள் தான் ஓடிக்கொண்டிருந்திருக்கு.
அந்த டைமில் உண்மையில் வரைய இயலாது என்று சொன்னால் நாங்கள் பார்த்த அந்த வீடியோக்குள்ளெல்லாம் வந்துட்டு தோணிகளில் தான் போய் கொண்டிருந்தாங்க. நடக்கும்போது இடுப்பளவுக்கு நெஞ்சளவுக்குலாம் தண்ணி இருக்கக்கூடிய வீடியோக்கள் தான் வந்து வெளியில் காண்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த எங்களால் கூட வந்து இங்கே அந்த நேரத்தில் அந்த நிலைமைகளை காண்பிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. புயலோட பாதிப்புகள் வற்றாப்பள்ளி கண்ணையம்மன் கோயிலை கூட வந்து விடலை. இங்கே பாருங்க, மரமெல்லாம் எப்படி முறிஞ்சு உறிஞ்சு கிடக்குண்டு. ஐயா தண்ணி ஓடி இப்போ எத்தனை நாள் ஐயா இங்கே? ஓ இந்த இடம் 4 நாள் வடிஞ்சு தண்ணி எத்தனை நாள் நின்றது? 3 நாள் வந்து நின்று. ஆஹா ஓ அதுதான் பார்த்தா. அது அப்படின்னா ஒரு ஆளை முழுக்க தாக்கக்கூடிய அளவுன்னு அந்த பக்கம் ஃபுல்லாக தாண்டிட்டு. அப்போ அந்த டைம் எப்படி கோயிலுக்கு போய் வந்தவங்க ஒரு வாரம் போகல? ஆ ஐயாக்கள் தான் போய் வந்து. ஆஹா உள்ளே இருந்தவங்களா? இப்போ இப்போ கோயிலுக்கு உள்ளெல்லாம் ஃபுல்லாக தண்ணி போயிட்டுதா? விக்கிரகம் எல்லாம் மூலஸ்தானத்துக்குள்ள ஃபுல்லா? அதாவது இந்த வற்றாப்பள்ளி கண்ணையம்மன் கோயில் இந்தியாவிலையா இருக்கு? கடல் மூடி ஆஹா அப்பதான் இங்க வந்தவர் இந்த வயல் வேலை செய்கின்ற வரம்புல இருந்தவர். அப்ப மாடு அவன் இல்ல. அப்ப இந்த பெம்பிள்ளைகள் சாப்பாடு கொண்டு வர்றது வயல் வேலை செய்யறவங்க. அப்பதான் இவ அதுல 2 சுத்தி போட்டு தங்கச்சின்ற ஒரு தலையை பார்த்து விடுங்க. தலையை பார்த்தா தான் தலை முழுக்க ஓட்டை, 1000 கண்ணுக்கு மேல ஓட்டை. அதுக்கு பிறகுதான் மக்களுக்கே தெரிய வந்தது இது இப்படித்தான். இந்த அன்று ராவே அவக்கு கனவுல வந்து அவ வந்து இதுல ஒரு பனிச்ச மரம் நின்று அந்த பனிச்ச மரம் வெட்டிவிட்டாங்களே. அதுதான் உங்களுக்கு நிக்க அவ உள்ள புல்லா எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்களா? ரைட்டு. முதலைகள் பாதிப்பு இல்லையா அந்த பக்கங்களில்? முதலைகள்லாம் இல்லை. இது உப்பாறு அப்படிங்கிறதுனால. ஸோ இதுக்கு முதல்ல வந்து இப்படிஞ்சாலும் வந்திருக்கா வெள்ளம்? இப்படி வரல, இதுதான் முதல் தடவை தானே? வளர்ந்தது இது எல்லாமே தெரியும். இதோட வரலாறுகள் தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த கடல்ல குளத்துல மீன் பிடிக்கிறதா என்ற தொழில் இந்த பக்கத்தில். உங்கள்ட்ட வயசு அறிஞ்சு இந்த அளவுக்கு வெள்ளம் வரவே இல்லை. முதல் தடவையாக வந்து அம்மனையை வந்து தாழக்கூடிய அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு வீரியமாகறதுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாதிப்புகள். நான் காண்பிச்சிருந்தேன் பல பகுதியில் வந்து மரங்கள்லாம் விழுந்திருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து ஜூமிங்கில் காண்பிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ பெரிய மரங்களில் வந்து அடியோட வந்து சாய்ச்சி விட்டுருக்குது. ஸோ இந்தளவுக்கு வேகமாக வந்து தண்ணியோட நீரோட்டம் இருந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதாவது காற்றோட சேர்த்து வந்து மழையோட சேர்த்து இறுதியாக வந்து நீரோட்டம் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக அடித்து கொண்டு போயிருந்திருக்கு. கோயில் சுற்று வட்டாரத்தை பார்க்கையில் அதிகமான மரங்கள் வந்து விழுந்திருக்கிறது. மற்றும்படி கட்டட சேதங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்தளவுக்கு கட்டட சேதங்கள் எதுவும் வரல. அந்த கடைகளோட தகரத்தை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அதெல்லாம் வந்து கீழே விழுந்து கிடக்குது. இங்கே பாருங்கள், நான் இப்போ கிட்ட காண்பிக்கிறேன். என்ன தான் புயல்கள் அடித்தாலும் ஸ்ட்ராங்காக உறுதியாக நிற்கக்கூடிய மரங்கள்லாம் வந்து உண்மையில் பனை மரங்கள் வந்து பெருசாக விழாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க சொன்னால் புளிய மரம் ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. அதாவது அந்த மரத்துலேருந்து விழப்போறமாக இருந்தாலும் கூட கந்துகள் முறிஞ்சு சவண்டு நார்த்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு மரங்கள் தான் வந்து புளிய மரம். ஆனால் இங்கே அப்பேற்பட்ட ஒரு புளிய மரத்தையே சாய்ச்சி விட்டுருக்குது. அண்ட் அந்த வயசான ஐயாக்கள் வந்து சொன்னாங்கள்ல என்னென்னு சொன்னால் இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு புளிய மரம். என்ன சொன்னால் இங்கே வந்து இங்கே காவடி ஆடக்கூடியவங்க வந்து இந்த புளிய மரத்துக்கு கீழே தான் வந்து வச்சு அந்த காவடி முள்ளு குத்துவாங்க தெரிந்தானே, அது என்னவோ ஒன்று சொல்லியிருந்தார் அதுக்கு அந்த ஐயா பேர். ஸோ அந்த முள்ளு குத்துறதே வந்து இந்த மரத்துக்கு கீழே வச்சு தான் வந்து முள்ளு குத்துவாங்கலாம், இந்த புளிய மரத்துக்கு கீழே. என்னோடய வாழ்க்கையிலே நான் புளிய மரங்கள் இப்படி வேரோட சாஞ்சி வந்து நான் பார்த்ததில்லை, அது குறைவு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் அப்பேற்பட்ட புளிய மரத்தையே வந்து அடியோடு சாய்ச்சி விட்டுருக்குது பாருங்கள். புளிய மரத்துக்கு வந்து அந்த கதி என்ன சொன்னால் அதோட வேர் வந்து அவ்வளவு வீரியமாக நிலத்துக்கு கீழே ஓடி ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய ஒரு மரம் புளிய மரம் பாருங்க. அந்த பெரிய புளிய மரத்தை வந்து சாய்ச்சி விட்டுருக்குது இந்த வற்றாப்பள்ளியில். இந்த பக்கங்கள்லாம் வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ கூட அப்படியே வெள்ளம் ஓடின அந்த சேதாரம் அப்படியே தெரியும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து சின்னதாக நார்மலாக டேமேஜாக இருந்தது.
போகும்போது தண்ணியோட வேகமாக அடித்து கொண்டு போனதால் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஆனால் இதுக்கு கான் வேலைப்பாடுகள்லாம் நடக்குது கோயிலில். இந்த பக்கம் அந்த கான்கள் எதுவும் கட்டி வச்சிருந்தாலும் மட்டமான தண்ணிக்கு வரும்போது ஒன்றும் செய்யலை. அது இங்கே பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள் எந்த அளவுக்கு சேதாரம்னு. பா, அந்த பக்கம் வேலைகள் நடக்குது, ஆனால் சேதாரங்கள் கூட அது விழுந்து கிடக்குது எல்லாமே. மரமெல்லாம் விழுந்துட்டாடா எப்போ. இதாண்டா இதுக்கு ஒரு அழகா இருந்தது இந்த மரம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பேரீச்சை மரம். இந்த வற்றப்பாளையம்மன் கோயிலேருந்து பேரீச்சை மரம். இது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இந்த இடத்துல நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஸோ இந்த ஒரு பேரீச்சை மரமே வந்து விழுந்து கிடக்குது. விழுந்து அதை இப்போ தரிச்சு விட்டாங்க. அந்த பேரீச்சையோட அடிவேர் அங்கே இருக்கு. எல்லா பக்கங்கள்லையும் சேதம் தான். இங்கே பாருங்க எப்போ, இங்கே பாருங்க கீழே இருந்து மேலே பாருங்க. இந்த வண்டியை அப்படியே மேலே பார்த்து அதுக்கு மேலே இருக்க புள்ள பாருங்க. அப்போ அவ்வளோ உயரத்தில் வந்து தண்ணி போயிருந்துருக்கு. இது என்னடா அது. இந்த இருக்கிற மரம் என்ன, இந்த கோயில் ரொம்ப முக்கியமான மரம். இந்த கோயிலோட தலவிருட்சமோ என்னட்டு சொல்லுவாங்க. இது போன வாட்டி ஒரு ஐயா சொன்னவர் வந்து கிட்டத்தட்ட மாமரம் மாதிரியே இருக்கும். அதே சாஞ்சி இருக்குது பாருங்க. வரும்போதே வந்து இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த வீதி வழியெல்லாம் வந்து எப்படி இருக்குது. அண்ட் அந்த வயசான ஐயாக்கள்லாம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி, என்னதான் கடலின் நாள் வற்றாப்பளைக்கு கண்ணகி அம்மன் வந்தாலும் மறுபடியும் அந்த கடலை தன்வசம் இழுத்தெடுத்திருக்கிறாங்க. அண்ட் முன்னால் காமிச்சிருந்த அந்த ஒரு பேரீச்சி, அந்த பெரிய ஒரு பேரீச்சி எங்கே இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல தான் வந்து. ஸோ இந்த இடத்துல குட்டி மட்டும் இருக்குது. அதோட தாய் வந்து நிலத்தில் சரிஞ்சிட்டு எந்த பெரிய ஒரு வேரை வந்து அப்படியே சாய்ச்சி விட்டுருக்கு. ஸோ அதோட அடிவேர் வேறையா, நடுத்துண்டு வேறையா, அண்ட் வந்து மேல் பகுதி வேறையா வந்து இப்போ துண்டாக்கி வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து அதை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அது போனாலும் அதோட நினைவை வந்து இன்னொரு சின்ன மரம் இருக்குது. ஆனால் இடத்துல ஒரு அழகை வந்து கொடுத்துருந்தது அந்த ஒரு பேரீச்சை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன குட்டி பேரீச்சை ஒன்று வந்து இருக்குது. நான் நினைக்கிறேன் அது காற்று வந்து மேலோட்டத்தில் தான் நின்று வீசி கொண்டிருந்தது. அதனால தான் அது சரிஞ்சிருக்கணும். அது சின்ன மரமாக இருந்ததுனால அந்த மரம் அப்படியே இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பெரிய ஒரு மரம், இந்த மரத்தோட பேர் என்ன சொன்னாங்க எனக்கு சரியாக தெரியாது, மறந்துட்டு. தெரியாமல் நம்ம வந்து சொல்லக்கூடாதுன்னு. ஸோ அந்த பெரிய மரம் வந்து சாஞ்சிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பக்கங்கள்லாம் வந்து இனிமேல் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணுவாங்க. ஸோ வரலாறு காணாத ஒரு புயல் அப்படின்னு சொல்லலாம், அதுவும் இந்த வற்றாப்பளை அம்மனுக்கு. ஆனால் மேலே புறாக்கள் அந்த பறவைகளெல்லாம் வந்து சேஃபாக இருந்திருக்கும். ஆனால் மேலே அதிகமாக வந்து புறாவெல்லாம் வந்து இருக்குது. எப்போவுமே கோபுரத்திற்கு அழகு சேர்க்கிறது புறாக்கள் தான். மாட புறாக்கள் அதுகள் அதிகமாக இருந்திருக்கும். இங்கே ஒரு சின்ன பெட்டிக்கடையோட ஒரு வண்டியில் இருக்குது தானே, அதாவது வண்டியில்னு சொல்லுவோம். கீழே டயர்லாம் உடஞ்சி தான் இருக்குது. அது பக்கத்தில் தூக்கி கொண்டு வச்சது கிடையாது. எங்களோட வைக்கை வந்து அந்த பக்கமாக வச்சுருக்கோம். ஸோ அங்கே இருந்து தான் அந்த கடை, அந்த பெட்டி கடை வந்தது. ஸோ அங்கேருந்து இங்கே கொண்டு வச்சிருக்குது. அப்படி சொன்னால் அந்த சாமான் எல்லாமே வெள்ளத்தோட போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த கடைக்காக அதுக்குள்ள பொருள்லாம் இருந்ததா? எல்லாம் இருந்து லுக் பண்ணியிருந்தேன். வா மேனே, பொருளோட சேர்த்து அடித்து கொண்டு வந்துருக்கு. இன்ஜினுக்கு கடை மட்டும் அதான் எதிர்பார்க்கல. திடீரென்னு அப்படி வந்து அந்த அளவுக்கு தண்ணியில் வந்து பாய்ச்சி கொண்டு வந்து சொல்லி எதிர்பார்க்கல. கூடுதல் அதுக்குள்ளே பேசுகிறது எல்லாமே நம்மளுக்கு மறுபடியும் கேட்குன்னு சொன்னால் எக்கோ அடிக்கும். இதோட மண்டபம் வந்து அப்படி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து வீடியோக்குள்ளே வந்து காண்பிச்சிருந்தவங்க வந்து இது பூரா முழுக்கவே வந்து தண்ணி இருந்தது. அதனால தான் இந்த பகுதியிலெல்லாம் வந்து முழுக்கவே வந்து தண்ணி இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த ஏரியாவெலாம் வந்து இப்போ மப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்த வீடியோவில் இந்த கண்ணகி அம்மனையை வந்து மூடி இருந்தது தண்ணி, அந்தளவுக்கு வந்து தண்ணி நின்றது. இப்போ எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிட்டாங்க. வீடியோவில் இருந்தது, உள்ளே வந்து காட்டியிருந்தாங்க. இதுக்குள்ளே அதாவது இந்த தலைப்பகுதி வரைக்கும் அப்படியே வந்து தண்ணி போயிருந்தது பூரா. ஸோ அந்தளவுக்கு உயரமாக வந்து வந்திருக்கு. அம்மனை வழிபடுற மக்கள் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த வருஷம்
வரலாறு காணாத இப்படி ஒரு புயல், இப்படி ஒரு வெள்ளப்பெருக்கு இங்கே வரும். வற்றாப்பளை பகுதியை மட்டும் இல்லை, வற்றாப்பளை அம்மனுக்கே வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் என்னதான் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய கட்டட பகுதிக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புகளுமே வரலை. சரியா எத்தனை மணிக்குமா தண்ணியோட மட்டம் கூடினது இங்கே? 7 மணி. 7 மணி. அப்போ உங்களுக்கு கொண்டு வாங்கலையா? நான் அங்கே போயிட்டு ஒரு விசிறி சத்தம் கேட்டுச்சு. இந்த மண்டபம் வாசலுக்கு கழுவி கொண்டு இருந்தேன். அப்போ ஒரு ஆள் கூப்பிடுது என்ன, வாப்போம் நேரம் போச்சு. நான் கொஞ்சம் தான் கிடக்கு சுற்றுலா அந்த இந்த பாதையால் இறங்கி அதில் ஒரு கோயில் ஒன்று இருக்கு. பிள்ளால் அங்கால போக ஒரு விசிறி சத்தம் கேட்டுச்சு. கேட்ட கையோட என்னன்னு ரோட்டுக்கு போனேன்னு தெரியா. கோவில் கொஞ்சம் தலை தான் தண்ணி. அப்படி வந்து அம்மனையே மூடிட்டு தண்ணி. அம்மாளாச்சிக்கு விழாக்கு அம்மாளாச்சி தலை கழுத்துக்கு கழுது தண்ணி. என்ன இதுவரை காலம் இப்படி தண்ணி வந்ததே இல்லைன்னு வரலாறு காணாத ஒரு வெள்ளம். நல்ல வேலை உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் நடக்கல. என்ன தாய் தான் காப்பாத்தின சொல்லுங்க. ஸோ இல்லைன்னா உண்மையில நீங்களும் தண்ணியில் மூழ்கி இருக்க கொண்டு வீட்டை போன பிறகு தான் காத்தடிச்சது. காத்தடிச்சு அதுக்கு முதல்ல தண்ணி மட்டும் பரவி இல்லாமல் நினைஞ்சு தான் சும்மா வெளியே தூர போனேன். நான் பயந்து போனேன், இருந்து போச்சு. வீட்டை போன பிறகு தான் பயங்கர காத்தடிச்சு. நல்ல வேலை. உண்மையில அது கடவுளோட ஒரு அருள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எத்தனை நாளால் நம்ம இங்கே அந்த தண்ணி வடிஞ்சது? 3 நாள் சென்றுச்சு. 3 நாள் சென்றது. ஆக்களை போட்டு எல்லாரும் இழுத்து தள்ளி பாருங்க. அந்த அந்த இதெல்லாம் கீழே பறவை தான் கிடந்தது. என்ன எல்லாம் பறவை கிடந்தது. அதாவது வீடியோஸில் வந்து சூரன் போருக்கு வந்து அந்த தலைகள் அந்த மாற்றுவாங்க தானே, அந்த தலையெல்லாம் வந்து அந்த வீடியோவில் வந்து கீழே கிடந்திருந்தது. வந்து உள்ள மூலஸ்தானத்துக்குள்ள தண்ணி போயிட்டா? மூலஸ்தானத்துக்குள்ள வந்து போகல. அந்த படியோட நின்றுட்டு நல்ல வேலை. ஆனால் இந்த அம்மனோட இந்த கழுத்து வரைக்கும் தண்ணி வந்திருந்தது. என்ன உள்ள விக்கிரகத்துக்கு அது எதுவும் நடக்கும். ஓகே ரைட். அது நான் நினைச்சோம் பயந்து போயிருந்தது, நான் விக்கிரம் வரைக்கும் தண்ணி போயிருந்ததோ இல்லையோன்னு சொல்லி. சிவரில் பார்த்தா தெரியுமா? அங்கே பாருங்க அம்மா சொல்கிறாங்க அந்த சிவத்தில் வந்து அடையாளம் வந்து இருக்கான்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்துருக்கு. இந்த அளவுக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நம்ம முடங்கால் அளவுக்கு வந்து தண்ணி வந்திருக்கு. அப்போது அங்கே வந்து அந்த அம்மன் கீழே ஒன்றும் மேலே ஒன்றும் இருக்குது தானே. கண்ணையம்மன் கீழே ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. ஸோ அந்த கீழே இருக்கக்கூடிய அம்மனோட கழுத்து வரைக்கும் தான் வந்து தண்ணி போயிருக்கான். மேலே எந்த ஒரு பாதிப்பும் வரல. அண்ட் அதே மாதிரி விக்கிரகத்துக்கு வந்து பாதிப்புகள் வரலை. விக்கிரகம் அந்த போகிறதுக்கு மூலஸ்தானத்துக்கு போகக்கூடிய படிக்கட்டு வரைக்குமே அந்த தண்ணி நின்றுருக்கு. ஆனால் வற்றாப்பளை அம்மனோட இங்கே இருக்கக்கூடிய அந்த அம்மன் தான் வந்து நீரில் வந்து மூழ்கி இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலுக்குரிய பற்றுச்சீட்டுகள் எல்லாத்தையுமே வந்து இப்போ காய வச்சுருக்காங்க. நிறைய கட்டுக்கட்டாக நிறைய புது பற்றுச்சீட்டு புத்தகம் எல்லாம் அந்த கொப்பி பில் இதில் எல்லாமே வந்து தண்ணியில் நனைஞ்சிருக்குது. அதை இப்போ வெளியில் எடுத்து காய வச்சுருக்காங்க. இந்தளவுக்கு பாதிப்பு என்ன யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த அளவுக்குலாம் நடக்கும்னு சொல்லி. ஸோ அதனால் ஓரளவுக்கான பத்திரப்படுத்தி வச்சுருப்பாங்க. இதுக்கு பிறகு தான் தெரியும் இந்த அளவுக்குலாம் வெள்ளம் வந்தால் தாழும்னு சொல்லி. இதுக்கு பிறகு தான் உயரமாவோ இன்னும் கொஞ்சம் பத்திரப்படுத்தி வைக்கலாம். என்ன நடந்திருக்கு பாருங்கள். ஓகே, உண்மையில் ஆலயம் பற்றின இன்னும் பல தகவல்களை கேட்கணும்னு சொன்னால் கொஞ்சம் எப்படி சொல்கிற அனுபவசாலிகளை யாரும் இங்கே இருந்திருக்க கேட்டிருந்திருக்கலாம். ஆனால் முன்னுக்கு இருந்த ஐயாக்களுக்கு வந்து வெளி பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதால் அவங்க எங்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வெள்ளம் ஏற்பட்ட அன்னைக்கு வந்து இந்த கோயிலில் பரிகாரம் அந்த வேலைகள் வந்து செய்து கொண்டிருக்கிற அம்மா சொல்லியிருந்தாங்க என்ன நடந்துன்னு சொல்லி. அதாவது அவங்களை எதிர்பார்க்கலையா, திடீரென்று அந்த வெள்ளம் தான் வந்து வந்ததும் அவங்களுக்கு ஏதோ அவங்களோட உள்ளுணர்வுகள் சொல்லியிருக்கு. ஏதோ ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு சொல்லப்பட்டதுனால அவங்க சடன்லி இந்த கோயிலை விட்டு வெளியில் போயிருந்திருக்காங்க. வெளியில் போனதுக்கு அப்புறமா வந்து அந்த டைமில் வந்து பெருசாக மலைகள் எதுவுமே வந்து தூரலை. ஸோ போனதுக்கு அப்புறமா தான் வந்து அவங்களோட வீட்டை போனதுக்கு அப்புறமா தான் பலத்த மழையும் காற்றும் அதை வீச தொடங்கியிருக்கு. அண்ட் அது வரைக்கும் இங்கேருந்து தண்ணிகள் தான் வந்து மட்டமாக உயர ஆரம்பிச்சிருந்திருக்கு. ஸோ அது எங்கேருந்து வந்த தண்ணிகள் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அருகில் இருக்கக்கூடிய பெரிய குளங்களோட வான்கதவுகள் வந்து திறக்கப்பட்ட தண்ணீராக இருக்கலாம். ஸோ அந்த தண்ணிகள் தான் வந்துட்டு கடலோட கலக்கக்கூடிய ஆறுகளில் வந்து இறங்கும். அந்த குளத்தண்ணிகள் ஆற்றுகளில் வந்து இறங்கி ஆற்றோட மட்டம் அதிகரித்து அதுக்கப்புறமா தான் அந்த ஆற்று தண்ணி கடைசியில் வந்து கடலோட கலக்கப்படும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இதுவும் வந்து ஒரு கடல் தான். அதாவது இது நந்தி கடல் அப்படி சொல்லுவோம். போரின் போது கடைசியாக நிறைய மக்களோட உயிர் காத்ததும் வந்து இந்த வற்றாப்பளை அம்மன் தான் அப்படி சொல்லி வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பக்கம் முள்ளிவாய்க்கால் பக்கம் இருந்து இந்த பக்கம் டீப்பு மூலம் வந்து காற்று நிரப்பி அதில் வந்து நந்தி கடல் மூலமாக அப்படியே வந்து இந்த வற்றாப்பளை அம்மனில் வந்துட்டு தங்களோட உயிரை காற்றுக்கொள்றதுக்காக வேண்டி அடைக்கலம் புகுந்ததாக வந்து நிறைய பேர் நிறைய காணொலிகளில் பேட்டிகளாக வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே
வரலாறு காணாத மிகப்பெரியதொரு வெள்ளம், வரலாறு காணாத பெரியதொரு அழிவு ஏற்படுத்தியிருக்கு இந்த பகுதிகளில். ஆனால் உண்மையில் 1978ஆம் ஆண்டு மட்டக்களப்பு பகுதிகளெல்லாம் வந்து அடித்த சூறாவளி இதை விட பெரிய ஒரு உயிர் சேதத்தையும் உடைமைகள் சேதத்தையும் ஏற்படுத்தினது. ஆனால் அதற்கு அப்புறமா வந்து ஏற்பட்ட ஒரு மிகப்பெரியதொரு புயல் தான் இந்த புயல். ஆனால் வற்றாப்பளையை பொறுத்த மட்டும் வரலாறு காணாத ஒரு புயல் என்று தான் வந்து இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதுவரைக்கும் இப்படி ஒரு வெள்ளப்பெருக்கு கோயிலுக்குள்ளே வந்து அம்மனோட கழுத்து வரைக்கும் தண்ணீர் நின்றது அப்படி சொல்லி சரித்திரமே கிடையாது அப்படி சொல்லி இங்கே இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. உண்மையிலே அம்மனை சுற்றி இருக்கிற ஒரு சில சொத்துக்களுக்கு வந்து பாதிப்புகள் வந்து இங்கே ஏற்படுத்தியிருக்கிறது. அதே மாதிரி பொதுமக்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தியிருக்கிறது. நாங்கள் வேண்டிக் கொள்றதெல்லாம் ஒன்று தான், எல்லா கடவுள்கள்கிட்டையுமே வந்து இதற்கு மேலும் இது போன்ற அனர்த்தங்கள் எதுவும் வரக்கூடாது அப்படி சொல்லி. இங்கே நிறைய பேர் வந்து இயற்கைக்கு எதிராக பல விஷயங்கள் வந்து பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதனால் இயற்கையும் எப்போவுமே வந்து சீற்றம் கொள்ளும். இயற்கை எப்போ என்ன செய்யும் அப்படிங்கிறது தெரியாது. இயற்கை மனிதர்களை வாழ வைத்தாலும் மனிதர்கள் வந்து இயற்கை ஒரு பக்கத்தில் இழைக்கிறதுனால இயற்கையும் சீற்றம் கொண்டால் அதோட கோர தாண்டவத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியாமல் இருக்கும். ஸோ முடிந்த அளவுக்கு இயற்கையோடு ஒட்டி நம்ம வாழ பழகுவோம். வற்றாப்பளை அம்மன் ஆலயத்தில் சொத்து இழப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து நாங்கள் வந்து வீடியோவில் வந்து காண்பிக்கலை. என்ன சொன்னால் உள்ளே வந்து சில வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. ஸோ வந்து அவங்க அடுக்கி வச்சிருக்கிற சீமெண்ட் மூட்டைகள்லாம் வந்து பார்த்திங்க சொன்னால் எல்லாமே கரைஞ்சி கீழே அப்படி ஓடி போயிருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே பாதிக்கப்பட்டிருக்குது. அண்டு இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்ததுனால இங்கே எவ்வளோ பாதிப்பு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த கிராமத்துக்குள் உள்ளபட்டு பார்த்தா தான் தெரியும் கிராம மக்களுக்கெல்லாம் எவ்வளோ பாதிப்பு வந்து ஏற்படுத்தியிருக்குது இந்த புயல் அண்ட் இந்த வெள்ளப்பெருக்கு அப்படி சொல்லி. ஸோ வந்து இந்த வெள்ளம் வர்றதுக்கான காரணம் இந்த புயல். இந்த புயலினால் வந்த நீர்மட்டம் குளங்கள் அதிகரித்து அந்த நீர்மட்டங்கள் வழி திறக்கப்பட்டதுனால அந்த நீர்மட்டங்கள் கடைசியாக நந்திக்கடலில் வந்து கலந்து நந்திக்கடல் வந்து பெருக்கெடுத்து தான் வந்து இன்றைக்கி இவ்வளோ பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது. இதே மாதிரி அருகில் எங்கெங்கெல்லாம் பெரிய ஆறுகள் இருக்குது குளங்கள் இருக்கோ அந்த பகுதியெல்லாம் நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இலங்கையை பொறுத்த மட்டும் எந்த அளவிற்கான சொத்து இழப்புகள் வந்து மொத்தமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லி கணக்கெடுப்புகள் வந்து எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து உயிரிழப்புகள் வந்து எத்தனை வந்து பதிவாயிருக்கு அப்படி சொல்லி வந்து கணக்கெடுப்புகள் வந்து எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் பொதுமக்கள்கிட்ட வந்து அரசாங்கம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை வந்து முடிந்த அளவுக்கு உங்களோட உயிரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அஜாக்கிரதையாக இருக்காதீங்க, ஜாக்கிரதையாக வந்து இருந்து கொள்ளுங்கள். ஸோ அரசாங்கம் சொல்லக்கூடிய செய்திகளை வந்து செவிமடுத்து அதற்கு இணங்க வந்து நீங்கள் உங்களோட உயிர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படி சொல்லி அரசாங்கம் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. என்னதான் வந்து புயல் நாட்டை விட்டு அப்புறமாக சென்றிருந்தாலும் திடீரென்று வந்து நீங்களாக வந்து ஒரு முடிவுகள் எடுத்துக்கொண்டு அசம்பாவிதங்கள் நடக்காதுன்னு சொல்லி வந்து நீங்கள் ஆற்றோரங்களோ குளத்தோரங்களோ கடலோரங்களோ போகிறத வந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் இப்போதைக்கு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொன்னால் மற்ற நாடுகளிலிருந்து சில அறிக்கைகள் வந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறாங்க. அதற்கு அமைய வந்து நம்மளோட உயிர்களை வந்து பாதுகாத்துக்கொள்வோம். அண்ட் இன்னைக்கு காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலியில் வந்து நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலிகளை காண்பிச்சு நாங்கள் பேசியிருந்தால் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.